நம்ம நினைக்கிறத விட இந்த உலகமும் நம்ம உடம்பும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க. இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டதுக்கப்புறம் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நீங்களே கேட்பீங்க பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிர்மிப் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாய்களுக்கு கேன்சரை ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிக்கிற சக்தி இருக்குது. மனிதர்களுடைய கழுத்து எலும்புகளுடைய எண்ணிக்கைகளும் ஒட்டகச்சிவிங்கியோட கழுத்து எலும்புகளுடைய எண்ணிக்கைகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் சூவிங்கம் போட்டோம் அப்படின்னா ஹார்ட் பர்னை குறைக்கிறதுக்கு உதவுமாமா. அதே மாதிரி மதியத்துல ஒரு குட்டி தூக்கம் போட்டோம்னா ஹார்ட் அட்டாக் ரிஸ்கை அது குறைக்குமா. நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிற ஒரு படலம் 3-4 நாளைக்குள்ளார புதுசா உருவாகுமா. ஒரு சுத்தமான தேன் 1000 வருஷங்கள் ஆனாலும் கெட்டு போகாதாம். நம்ம உடம்புலயே நம்ம பிரெயினை தான் பவர் ஹங்கிரி ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற 20% ஆஃப் எனர்ஜியை மூளை தான் சாப்பிடுதான். நம்ம தும்புறது 100 கிலோமீட்டர் வேகத்துல டிராவல் ஆகுமா. ஆக்டோபஸ்க்கு 3 இதயம் இருக்குங்களா. அதோட பிளட் கலர் வந்து ப்ளூ. நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்புல அதிகரிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுவோம். ஆனா சிரிச்சாலே போதும் நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் பூஸ்டப் ஆகும். தண்ணி குடிக்கிறதுனால நம்மளுடைய பிரெயின் பவரும் நம்மளுடைய பாசிட்டிவான மூடும் இம்ப்ரூவ் ஆகுமா. நம்ம மியூசிக் கேட்குறோம்னா பெயினையும் ஆன்சைட்டியையும் அது குறைக்குமா. குளிர்ச்சியான தண்ணியில நம்ம குளிக்கும் போது நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுமா. நம்மளுடைய பிரெயின் டெம்பரேச்சரை கூல் பண்றதுக்காக தான் நம்ம கொட்டாய் விடுறோமா. காலையில எந்திரிச்சாலே அந்த தூக்கத்தை கலைக்கிறதுக்கு நம்ம காஃபி குடிப்போம். ஆனா காஃபியை விட ஆப்பிள் தான் அதிக எனர்ஜியை கொடுக்குமா. ரொம்ப வலிமையான இரும்பு கம்பிகளை விட 5 மடங்கு வலிமையானது நம்மளுடைய எலும்புகள். லெஃப்ட் சைட்ல படுத்து தூங்குறப்ப நம்மளுடைய ஜீரண மண்டல சக்தி அதிகரிக்கும். நல்ல பச்சை பசேல்னு இருக்கிற பசுமையான இடத்துல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுமா. கிராட்டிடியூட் அப்படின்ற நன்றி உணர்வை நம்ம பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா அது பிரெயினை புத்துணர்ச்சியாவே வச்சிருக்குமா. நம்மளுடைய உடம்பும் நம்மளுடைய மூளையும் நம்ம நினைக்கிறத விட எக்ஸ்ட்ராடினரி ஆனது. ஸோ இக்னோர் பண்ணாதீங்க, அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம நிர்மிப் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.